வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளையும், ஆசிரியர்களுக்கு அரசு தரப்பில் வெளியிடுகின்ற அறிவிப்புகளையும், அவர்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகள், சம்பள உயர்வு, சம்பளம் வழங்கக்கூடிய தேதிகளில் மாற்றங்கள், அகவலைப்படி, அதேபோல் அவர்களுக்கு விடுமுறை வழங்குவதில் என்ன வகையான சலுகைகள் வழங்கப்படுகிறது, ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு நடைபெறக்கூடிய விதிமுறைகள் மாற்றங்கள், தேதி மாற்றங்கள், மதிப்பெண்கள் குறைப்பு, அதேபோல் கட் ஆஃப் மதிப்பெண்கள், கிரேஸ் மார்க் வழங்குவது, தேர்வு முடிவுகள் வெளியிடக்கூடிய தேதிகள் பற்றிய தகவல்களையும், எப்பொழுதெல்லாம் தேர்வு வெளியிடக்கூடிய அட்டவணைகள் பற்றிய தகவல்களையும் கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் STET சிறப்பு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு 2026 தேர்வு எழுதியவர்களுக்கு கட் ஆஃப் மார்க் 40%, மூத்த ஆசிரியர்களுக்கு சிறப்பு சலுகைகள் சார்ந்த 4 முக்கிய தகவல் தான் இதில் பார்க்க போகிறோம். ஆசிரியர்கள் தகுதி தேர்வு மற்றும் பள்ளி கட்டமைப்புகள் குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களிடம் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர் நல கூட்டமைப்பு நிறுவன தலைவர் அருணன் அவர்களின் கோரிக்கை மனு ஒன்றை வழங்கினார். அந்த மனுவில் இறுதியாக நடத்தப்பட்ட ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பட்டதாரிகள் தகுதி தேர்வை விட மிக கடினமாக இருந்தது. 12ஆம் வகுப்பு மாணவர்களை கையாளும் ஆசிரியர்களிடம் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் இதில் கேட்கப்பட்டிருந்தன. இடைநிலை ஆசிரியர்கள் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையிலும், பட்டதாரி ஆசிரியர்கள் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலும் உள்ள மாணவர்களை கையாளுபவர்கள் என்பதை வினாத்தாள் வடிவமைப்பாளர்கள் அறியாமல் வடிவமைத்துள்ளனர். ஏற்கனவே அனைத்து ஆசிரியர் சங்கங்களும் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் சராசரியாக 40 விழுக்காடு மதிப்பெண்ணை தேர்ச்சி மதிப்பெண்ணாக நிர்ணயம் செய்ய வேண்டும். அதில் 20 விழுக்காடு மதிப்பெண் பணி மூப்பு மற்றும் ஆசிரியர்களின் கற்பித்தல் செயல்முறைக்காக வழங்கி தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் அனைவரையும் வெற்றி பெற செய்ய வேண்டும். 12,000 பகுதி நேர சிறப்பாசிரியர்கள் 13 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் அனைவரையும் சிறப்பு தகுதி நடத்தி காலமுறை ஊதியத்தில் கொண்டு வர வேண்டும். காலதாமதம் ஏற்படும் பட்சத்தில் பணி நிரந்தரம் செய்யும் வரை அவர்கள் அனைவரையும் வாரத்தில் அனைத்து வேலை நாட்களும் பணியாற்றும் பொருட்டு ஆணை வழங்கி மாதம் ரூபாய் 25,000 ஊதியம் வழங்க வேண்டும். கடந்த 15 ஆண்டுகளாக சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராடும் இடைநிலை ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கையை ஏற்று ஊதிய முரண்பாட்டை சரி செய்து ஊதியம் வழங்க வேண்டும். மேலும் கடந்த ஆட்சியில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்தினர். அப்போது ஊதியம் பிடித்தம் செய்யப்பட்ட நாட்களை ஈடு செய்யும் பொருட்டு ஈட்டிய விடுப்பாக கருதி ஊதியம் வழங்க வேண்டும். ஏழை அரசு பள்ளிகளில் முழுக்க ஏழ்மையில் பெற்றோர்கள் தினக்கூலியாக பணியாற்றுவதால் மாணவர்கள் பள்ளிகளில் நடக்கும் காலாண்டு, அரையாண்டு, திருப்புதல் தேர்வு, பருவத் தேர்வுகள் கட்டணத்தை செலுத்த மாணவர்கள் இயலாது மிகவும் சிரமப்படுகிறார்கள். வினாத்தாள் மற்றும் விடைத்தாள் கட்டணத்தை முழுவதுமாக ரத்து செய்து மாணவர்களுக்கு உதவிட வேண்டும். பல பள்ளிகளில் பல ஆண்டுகள் முன்னர் கட்டப்பட்ட கட்டிடங்கள் இடியும் நிலையில் வளாகத்தில் வரைமுறையின்றி மாணவர்கள் கண்காணிக்க முடியாத நிலையில் உள்ள கட்டடங்களை இடித்து ஒரே சீரான பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் எங்கு சென்றாலும் ஆசிரியர்கள் பார்வையில் படுகின்ற அளவிற்கு வளாகம் இருப்பதை உறுதி செய்ய உதவிட வேண்டும். மேற்கண்ட கோரிக்கைகளை பரிசீலனை செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் சமூக நீதி ஆட்சியின் நிறைவேற்றி கொடுக்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ராஜ்மோகன் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். இந்த கோரிக்கைகள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.